ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் நம்ம பைபிளில் இருந்து இடம் மற்றும் பெயருக்கான அர்த்தங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெயர் வந்து சேயீர். சேயீர்ன்ற தேசத்துக்கு அந்த பெயருக்கான அர்த்தம் வந்து மலைநாடு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாலஸ்தீனாவுக்கு தெற்கே உள்ள ஒரு தேசம். சாக்கடலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் கிழக்கே உள்ள கூடாக்கடல் மட்டும் 50 மைல் தூரம் உள்ளது. இதுவும் ஏதேமும் ஒரே நாடை சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான பெயருக்கான அர்த்தம் வந்து சோதோம். சோதோம்னா சுண்ணாம்பு நிலம். சோதோம் கொமராவாகிய 5 பட்டணங்கள் வந்து யோர்தான் பள்ளத்தாக்கில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்பட்டணங்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவங்க துன்மார்க்கமாக நடந்ததுனால அகோர விதமாக அழிக்கப்பட்டிருப்பாங்க. அது நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயர் வந்து சோவார். சோவார் அப்படின்னா சின்ன ஊர் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சோவார்னா சின்ன ஊர். யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு பூர்வீக பட்டணம் தான் சோவார். அது வந்து சின்ன ஊர். அதுக்கு அடுத்ததான பெயருக்கான அர்த்தம் வந்து தபித்தாள். தபித்தாள்னா மான் அப்படின்ற அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீரிய பாஷையில் தபித்தாள்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரேக்க பாஷையில் வந்து தொற்கால்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க யோப்பா பட்டணத்தில் வசித்த ஒரு தர்ம குணம் உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய அர்த்தங்களையும் பெயரினுடைய அர்த்தங்களையும் இந்த நாளில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. பாய்.